ஒரு குடும்பத்துக்கு ஒரே நாள் ராத்திரியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. அப்படி டெல்லியில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெல்லி புகாரி சாண்ட் நகர்ல 11 பேர் கொண்ட ஒரு குடும்பம் எல்லாருக்கூடயும் சோசியலா பழகிட்டு ரொம்ப ஹாப்பியா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ்வலா மார்னிங் 5 to 5:30 இருந்து ஷாப் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஜூலை 1ஆம் தேதி 2018 யூஸ்வலா மார்னிங் 5 to 5:30 கடை ஓபன் பண்றவங்க அன்னைக்கு ஓபன் பண்ணல. சுமார் ஒரு 7 மணி போல நெய்பர் ஒருத்தங்க பால் வாங்க வந்திருக்காங்க. கடை ஓபன் பண்ணாத காரணத்தினால கால் பண்ணிருக்காங்க, யாருமே ஆன்சர் பண்ணல. ஏதோ அன்யூஷுவலா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அவங்க வீட்டுக்குள்ள போய் பாப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மாடி ஏறி வீட்டு பக்கத்துல போகும்போது கதவு தாப்பால் போடாம திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்த அவரு பதட்டமா வெளியில கத்திக்கிட்டே ஓடி வராரு. அவர் கத்திட்டு ஓடுறது கேட்ட இன்னொரு நெய்பர் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி எங்க ஏரியால ஒரு சூசைட் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கேட்ட போலீஸ் ஆபீசர் நேம் ராஜீவ் தோமர். அவரும் அதே ஏரியாவை சேர்ந்தவர் தான். அந்த சம்பவம் நடந்த வீட்டோட நெய்பர் தான். சோ ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே அவரே விசாரிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அந்த ஏரியாக்குள்ள ராஜீவ் என்டர் ஆகும் போதே மக்கள் எல்லாரும் கூச்சல் போட்டுட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்த ராஜீவ் தோமருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே தூக்குல தொங்கி செத்து போயிருந்தாங்க. ஹேங் பண்ணி செத்து போன அந்த 11 பேரும் கண்ணை கட்டி வாயை கட்டி காதுல பஞ்ச வச்சு அடைச்சி ஹேங் பண்ணி தொங்கிருக்காங்க. அவங்க எல்லாரும் தொங்கிட்டு இருந்த ஸ்ட்ரக்சரை பாக்குறதுக்கு ஆலமரத்தோட விழுதுகள் கீழ் நோக்கி தொங்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சான். இதை பார்த்து ரொம்ப பதட்டமான ராஜீவ் தோமர் அவரோட ஹையர் அபிஷியலான மனோஜ்குமாருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. மனோஜ்குமார் கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதுனால மனோஜ்குமார் போற வழியிலேயே பேட்ரோலுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாரு. 12 வயசுல ஆரம்பிச்சு 80 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அந்த வீட்டுல தூக்குல தொங்கி செத்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறையா ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்படி செத்து போயிட்டாங்க. அரௌண்ட் 9:30க்கு FSL டீம், ஃபாரன்சிக் டீம், டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அங்க நடந்த கிரைம் ஸ்பாட்டை முழுசா மார்க் பண்ணி ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன சூசைட் நோட் கூட கிடைக்கல. அக்கம் பக்கத்துல விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நடந்துப்பாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்றாங்க. நேரம் ஆக ஆக இந்த கேஸ் ரொம்ப சிவியரா டெல்லி ஃபுல்லா பரவி வீட்டை சுத்தி ரொம்ப கிரவுட் ஆயிருது. சோ இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தப்பட்டு அவங்க ஹேண்டில் பண்றதுக்காக கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த கிரைம் பிரான்ச் இமீடியட்டா பாடிஸ் எல்லாத்தையுமே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மார்ச்சரிக்கு சென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ண அவங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் கிடைக்குது. வீட்டை சோதனை பண்ணதுல அவங்க இறக்குற அன்னைக்கு நைட் ஏதோ யாகம் பண்ணதா தெரிய வருது. சோ பூஜை ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேட போனவங்களுக்கு ஒரு நோட் கிடைக்குது. அந்த நோட் தான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட். அந்த நோட்டை வாசிச்சு பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். இன்னும் ஏதாவது நோட்ஸ் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணவங்களுக்கு அந்த நோட்டையும் சேர்த்து மொத்தம் 11 நோட்ஸ் கிடைக்குது. அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சு என்ன விஷயம்ன்றதை டீகோட் பண்றாங்க. அந்த நோட்ஸை வாசிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டோட 11 பேரோட சாவுக்கான விடை தெரியுது. கோபால் சிங், நாராயணி தேவி அவங்க தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க. தினேஷ், பிரதீபா, சுஜாதா, புவனேஷ், லலித். தினேஷ் பிசினஸ்க்காக கோட்டால செட்டில் ஆயிட்டாங்க. சுஜாதா மேரேஜ் ஆகி பானிபட்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாரும் இந்த வீட்டோட செகண்ட் ஜெனரேஷன். பிரதீபாக்கு ஒரே பொண்ணு பிரியங்கா. புவனேஷ் அண்ட் சவிதாக்கு 3 பசங்க, நீட்டு, மேனகா அண்ட் துரு. லலித் அண்ட் டீனாக்கு ஒரே ஒரு பையன் சிவம். இவங்க எல்லாரும் இந்த வீட்டோட தேர்ட் ஜெனரேஷன். இவங்க எல்லாருமே 3 தலைமுறையா கூட்டு குடும்பமும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கோபால் சிங் தான் அந்த வீட்டோட தலைவர். அவர் தான் வீட்டை வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீட்டுல இருக்கிற 11 பேருமே அவர் சொல்லதான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அக்டோபர் 6, 2006 கோபால் சிங் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மள யார் வழி நடத்துவான்னு ரொம்ப குழப்பமா இருக்கும்போதுதான் அந்த விஷயம் நடக்குது. அந்த வீட்டோட இளைய பையனான லலித் அவங்க அப்போட இடத்துக்கு வர ஆசைப்படுறான். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. லலித்தோட அப்பா லலித்தோட கனவுலையும் அவன் உடம்புக்குள்ளேயும் வந்து இந்த குடும்பத்துக்கு தேவையான நல்லது கெட்டதெல்லாம் சொல்றதாக லலித் குடும்பத்துக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்றான். இதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இதை நம்பல. ஏன்னா லலித்துக்கு ஏற்கனவே 2 முறை தலையில அடிபட்டு இருந்ததுனால அவர் ஏதோ சைக்கோட்டிக் ப்ராப்ளம்ல இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. ஆனா அந்த சந்தேகம் ரொம்ப நாள் நீடிக்கல. லலித் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் குடும்பத்துல ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குது. அவங்க சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாறினதுல இருந்து, லலித் பிளைவுட் கடை ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே அவன் சொன்ன மாதிரி நடந்ததுனால லலித்தை கண்மூடித்தனமா அவங்க குடும்பத்து மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா கோபால் சிங் இறந்து 1 வருஷம் கழிச்சு 7th செப்டம்பர் 2007 அந்த நோட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி நடக்குது. அந்த நோட்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, லலித் பேச்சை எல்லாருமே கேளு,
கேளுங்க. இந்த குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் நீங்கணும்னா லலித் பேச்சை கேட்டு லலித் சொல்ற மாதிரி எல்லாரும் நடந்துக்கோங்கன்னு அவங்க அப்பா எழுதின மாதிரியே லலித் எழுதியிருக்கான். அந்த குடும்பம் எக்கனாமிக்கலாவும் பினான்சியலாவும் growth ஆனதுனால லலித் சொல்ற எல்லாமே அவங்க அப்பா தான் சொல்றாங்கன்னு குடும்பத்துல இருக்க எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்பி அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. பிரியங்காக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகி என்கேஜ்மெண்ட் முடியுது. அந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா லலித்தோட நடவடிக்கையில ஒரு சில மாற்றங்களை நெய்பர்ஸும் அந்த குடும்பத்தாரும் பாக்குறாங்க. இப்ப லலித்தோட யோசனையில பிரியங்கா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டா நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தெரிய வந்துருமோன்னு நினைக்கிறான். அப்படி நினைச்ச லலித் அப்பதான் ஒரு விஷயம் பண்றான். ஜூன் 24, 2018 லலித் அந்த புக்ல ஒண்ணு எழுதுறான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு வாரம் தொடர்ந்து யாகம் பண்ணணும்னு எழுதுறான். அந்த யாகத்தோட கடைசி நாள் நைட் அவன் பண்ண சொன்ன விஷயம் தான் இந்த குடும்பத்தோட 11 பேரோட சாவுக்கு காரணம். அப்படி அந்த நோட்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, வாரத்துல 7 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணணும். அந்த பூஜை முடிஞ்ச கடைசி நாள் ஆலமர விழுதுகள் எப்படி மேல இருந்து கீழே தொங்குமோ அதே மாதிரி நம்மளும் கயிற்றுல தொங்கணும்னு எழுதி இருந்திருக்கு. அப்படி தொங்கும் போது உங்க மனசு எங்கேயுமே அலபாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கண்ணை கட்டி, வாயை கட்டி, காதுல பஞ்சு வச்சு அடைச்சி, கை காலை கட்டி தொங்கணும்னு எழுதியிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு லலித் ஹெல்ப் பண்ணுவான்றதை எழுதியிருக்கு. அவங்க ஹேங் பண்றதுக்கு யூஸ் பண்ணது ஒரு கலர்ஃபுல் துப்பட்டா. அந்த கலர்ஃபுல் துப்பட்டா அண்ட் தொங்குறதுக்கு யூஸ் பண்ண ஸ்டூல் எல்லாமே சந்தைக்கு போய் புதுசா வாங்கிட்டு வந்து தான் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த நோட்ல எழுதியிருந்த ட்விஸ்டே தான். கரெக்டா 1 மணிக்குள்ள நீங்க எல்லாரும் அந்த யாகத்தை முடிச்சு தொங்கிருக்கணும். உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உங்களை வந்து காப்பாத்திடுவேன்னு எழுதியிருந்திருக்கு. இப்ப கடைசி நாள் அந்த யாகமும் முடியுது. அந்த குடும்பத்துல இருக்க 11 பேரோட உயிரும் தெரியுது. யாரும் வந்து காப்பாற்றவும் இல்லை. ஒரு மூட நம்பிக்கையினால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இந்த கேஸ்ல யார் அரெஸ்ட் பண்றது? இறந்து போன கோபால் சிங்கையா இல்ல இறந்து போன லலிதையா? சோ இந்த கேஸ ஆக்சிடென்டல் சூசைடுன்னு சொல்லி போலீஸ் க்ளோஸ் பண்றாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.